கள்ளக்குறிச்சியில் வெளிப்படையான விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் வரை விசாரிக்கப்பட்டு வர்றாங்க. யாராவது கையூட்டு லஞ்சம் வாங்கியிருந்தால் அவர்களையும் விடுவதாக இல்லை. அதை தாண்டி சட்டங்கள் காலத்துக்கு ஏற்ப கடுமையாக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஒருவர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அரசு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேங்க. அதாவது நேற்று நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை பற்றி உடனடியாக பேசணும் அப்படின்னு திமுக சண்டை மாறுது மாடிச்சு. 0 அவரை ஒத்தி வச்சுட்டு அதை உடனடியாக பேசணும் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்து அங்கே மத்திய அரசுக்கு எதிராக பெரிய போர்க்கொடி தூக்குனவங்க. அதே 63 பேரோட தாலி அருந்து போச்சு. அக்கா கனிமொழி பாஷையில் சொல்கிறதுனா 63 பேரோட தாலி அருந்து போன விஷயத்தை கொஞ்சம் பேசுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டப்ப 0 அவர் கேள்வி நேரம், இது மானிய கோரிக்கை, மானியம் இல்லாத கோரிக்கை அப்படின்னு அதை தூக்கி எறிஞ்சிட்டு எப்படி இரட்டை நிலைப்பாடோட இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. முதல் நாள் விவாதிக்கப்பட்டதே அதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. சட்டமன்றத்துடைய முதல் நாள்லயே அதை ஒத்தி வச்சுட்டு முழுவதுமா அதை பத்தி அறிக்கை தாக்கல் பண்ணுங்க, அதை பத்தி பேசுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவும் கேட்டுக்கிட்டு அதுக்கு இவங்க ஒத்துக்காதனால தான் அவங்க வெளிநடப்பு பண்ணாங்க. மக்கள் மன்றத்தில் போய் சந்திச்சாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்கிறது தொடர் நிகழ்வுகள். அது போட்டுங்க. நான் ஒன்று சொல்லிடுறேங்க. போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக மிக கடுமையான இந்திய தண்டனை சட்டங்கள் இருக்குது. நம்ம ஜாபர் சாதிக் அண்ணன் திமுக அண்ணன் சர்வதேச அளவில் கடத்தி பெரிய ஆளா இல்லைங்களா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டம் இருக்குது. வேங்கை வயல் தேசிய அவளை நடந்து இது வரைக்கும் ஏதாவது அவங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களாங்க? குண்டு வெடிப்புக்கு எதிராக மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. கோவை சிலிண்டர் வெடிப்பு என்ற குண்டு வெடிப்புக்கு எதிராக இது வரைக்கும் ஏதாவது இவங்க பண்ணியிருக்கிறாங்களா? சாதிய கொலைகளுக்கு எதிரான கடுமையான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. மாணவர்களிடையே சாதிய கொலை நடந்தது, அதை ஏதாவது இவங்களால தடுக்க முடிஞ்சுதா? இயற்கை வளங்களை சுரண்டினால் கடும் தண்டனை அப்படின்னு சட்டம் இருக்குது. 4500 கோடி ரூபாய்க்கு மணலை திருடி இருக்கிறாங்கன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னைக்கு டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு கடுமையான தண்டனை உண்டுன்னு சட்டம் இருக்குது. ஆனா லேடி கான்ஸ்டபிளியே திமுக நிர்வாகி மொலஸ்டேஷன் பண்றாரு. என்ன சொல்ல வரணும் இதை மட்டும் சொல்ல அலோவ் பண்ணுங்க. ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஒரே நிமிஷம், இவ்வளவு சொன்னீங்க. இதுல அதிமுக ஆட்சியில எந்த இதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க? கள்ளச்சாராய மரணத்துல எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க? அதை தாங்க சொல்ல வந்தேன். நீங்கள் எங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சர்க்கஸில் ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வச்சுட்டு இருப்பார். அந்த ரிங்கை கண்டு விலங்கு அவருக்கு அடிபணிஞ்சு நடக்காதுங்க. அந்த ரிங் மாஸ்டர் எப்படிப்பட்டவர்? டிஎன் சேஷன் என்ற ஒரு ரிங் மாஸ்டர் இருந்தார். அது வரைக்கும் தேர்தல் கமிஷன் ஒன்று இந்தியாவில் இருந்ததா? மத்திய ஆளுங்கட்சியின் 6ஆம் விரலாக ஒரு அங்கமாக செயல்பட்டது. ஆனால் இப்படித்தான் தேர்தல் கமிஷன் இருக்கும்னு எப்படி ஒரு ரிங் மாஸ்டர் காமிச்சாரோ அதே மாதிரி 2001 அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட உடனே அதை ஒழிக்கிறதுக்கு அதி தீவிரமான நடவடிக்கை எடுத்தவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே மாதிரி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி இருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டை தொடர்ந்து கொள்ளையடிக்கிறது, முதியவர்களை கொண்டு போடுறது இந்த இது இருந்தது. ஆனா அதிமுக ஆட்சி 2011 வந்த உடனே அந்த குற்றவாளிகள் எல்லாம் 10 ஸ்டேட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஒரே நிமிஷம், பவாரியா கொலை எந்த ஆட்சியில் நடந்தது சார்? ஒரு எம்எல்ஏ என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? அதுக்கப்புறம் ஒரு இல்லைங்க, அதுக்கப்புறம் ஒரு பவாரியா கொலை நடந்துச்சா? 1 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா 63 பேரோட தாலி அறுந்து போச்சு. 1 ஆண்டு 13 மாசத்துல 23 பேர் தாலி அறுத்தாங்க. பார்த்தா இருங்க, சர்வாதிகாரியாக மாறுவேன், சர்வாதிகாரியாக மாறுவேன் சொல்லி சார்லி சாப்பினா மாறி போன முதலமைச்சர் என்ன சர்வாதிகாரியா மாறினார்? என்ன நடவடிக்கை எடுத்தார்? எஸ்பிசிஐ கிட்ட இதே மாதிரி தள்ளாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நோ மணி என்ன விமர்சன நாகரிகமா வைங்க. அதான் சொல்றேன். திரு கோவை செல்வராஜ், சட்டங்கள் இருக்கு, ஆனா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், யார் அதை கையாளுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதற்கு வேல்யூ இருக்கு. சட்டங்கள் இருந்தாலும் ஒரு அரசு சாஃப்டா செயல்படலாமான்னு கேட்கிறேன் திரு கோவை செல்வராஜ். அதாவது அதிமுகவோட ஆட்சியில மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் போது 3 முறை இந்த கள்ளச்சாராயமும் இந்த எரிசாராயம் குடிச்சு இறந்தாங்க. பட்ரூட்ல ஒரு 53 பேர் இறந்தாங்க. வட சென்னையில ரெட் ஹில்ஸ் கிட்ட ஒரு 23 பேர் இறந்தாங்க. இது எல்லாத்துக்குமே 2018 மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. அந்த நேரத்தில் இவருடைய பொறுப்புல இருக்கக்கூடிய காவல்துறை
அந்த அந்த நேரத்துல வந்து முறையா வந்து அதுல வாதிட்டு அது சாட்சிகளை கொண்டு போய் சேர்த்திருந்தாங்கன்னா அந்த 23 பேர் அந்த கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களுடைய சாவு காரணமானவங்கள விடுதலை ஆயிட்டாங்க சார். இவங்க முறையா வந்து அந்த சாட்சிகளை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்துல, அதாவது நீதிமன்றத்துல நீதி அரசரே சொன்னார், இவ்வளவு கொடுமையாக இறந்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் தமிழ்நாடு காவல்துறை சாட்சிகளை கொடுக்கவில்லை, அதனால் விடுதலை செய்ய வேண்டியது வந்தது என்று அவரே தீர்ப்புல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாரு. இவர் சும்மா அடிக்கிட்டு போறாரு. நான் கேட்கிறேன், 13 பேர் துப்பாக்கி சூடு நடத்தினாங்களே தூத்துக்குடியில, அந்த நேரத்துல வந்து இவர் என்ன சொன்னாரு? தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லாரும் கேட்கும் போது, நானும் உங்க மாதிரி தொலைக்காட்சியில பார்த்த தெரிஞ்சுட்டாங்கிறார். அந்த காவல்துறையை கையில வச்சுக்கிற ஒரு முதலமைச்சர் அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு பதில் சொல்றானா, அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவிக்கான தகுதி இருக்கான்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா காவல்துறை கையில வச்சிருக்காரு? இவருடைய ஆட்சியில தானே தூத்துக்குடியில அப்பா மகனை 2 பேரும் கொண்டுட்டு போய் காவல்துறையில பயங்கரமா தாக்கி கொன்னாங்களே, அது எவ்வளவு பெரிய விசுவாச்சு? அது யாரு காரணம்? அதுக்கு இவர் பொறுப்பெடுத்தாரா, ராஜினாமா செஞ்சாரா, இல்ல இவர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஒரு ஆட்டோவில் போற பொண்ணை பின்னால பைக்ல வந்து ஒருத்தன் வந்து இழுத்து வெளியே இழுத்து ரோட்ல போட்டு கொண்டானே, அந்த பொண்ணுடைய மானபங்க படுத்தினானே, அதுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாரு? இவங்க வந்து கள்ளசாராய காய்ச்சறதுல, இப்போ நான் சொல்றேன் சார், அதே கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய காய்ச்சி வித்ததுல அந்த கண்ணு குட்டிங்க நாளுடைய இன்னொருத்தர் கூட இருந்தாரு, அவர் வந்து அதிமுக உறுப்பினர், அவர் தான் வந்து காய்ச்சறது அவர் தான், விற்கிறது அவர் தான். அவங்க யார் சொன்னாங்க? செந்தில் குமார் அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ யாரு? கள்ளக்குறிச்சியில அந்த எம்எல்ஏ தான் இதுவரைக்கும் அரசாங்கத்து மேல குறை சொல்லியிருக்காரா, மக்கள் மேல குறை சொல்லியிருக்காரா? யாராவது ஒருத்தர் மேல குறை சொல்லி ஏன் சொல்லுதா? அவருக்கு எல்லா நடவடிக்கை என்ன செஞ்சாங்க எல்லாம் மொத்தமா தெரியும் ரகசியம் சார். என்ன ஊரறிஞ்ச ரகசியம்? நான் சொல்றேன், சட்டமன்றத்துல ஆண்டுக்கு ஒரு முறை யாருங்க ஒரு எஸ்பி பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.